ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமகே. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பெரியவா வெங்கலப்பான அண்டா, ஒரு பெரிய அண்டா, சமையலுக்கு பயன்படுத்துகிற பெரிய அண்டா, ரெண்டையும் கம்பேர் பண்ணுற, ரெண்டுமே ஒரு வீட்டில் இருக்கும். அந்த காலத்தில் வெங்கலப்பானையில் சமையல் பண்ணுவா. வெங்கலப்பானை அதிகம் தேய்ப்படும், ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணுவா. டெய்லி தேய்ப்போம், தேய்மானம் இருக்கும். ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னா அதை மாற்றணுங்கிற கட்டாயம் வரும். ஆனால் அதே வீட்டில் ஒரு அண்டான்னு ஒன்று இருக்கும், பெரிய பாத்திரமாக இருக்கும். அந்த பாத்திரங்கள் என்ன பண்ணுவா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ரூமில் போட்டு வச்சுருவா. ஒரு புழக்கத்தில் இல்லாத பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் உண்டு, அந்த காலத்தில் உண்டு. கேமரா ரூம் சொல்லுவா. அந்த ரூமில் யாருமே எதையும் யூஸ் பண்ண மாட்டா, அந்த ரூமில் வச்சுடுவா. அந்த அண்டாவை எப்போ எடுப்பான்னா ஒரு விசேஷமான நாட்கள் எடுப்பா. எடுத்து தேய்ச்சி முடிச்சுட்டு உள்ளே வச்சிருவா. அந்த அண்டா எப்பவோ கொடுத்த பொருளாக இருக்கும், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கினதாக இருக்கும். ஆனால் பாருங்க, இந்த வெங்கலப்பானையும் அண்டாவையும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பெரியவா சொல்கிறார். இந்த வெங்கலப்பானை ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது மாதிரியும், இந்த அண்டா இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா அண்டா புதுசாகவே இருக்கும். எடுக்கிறதே ஏதோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு காரியத்துக்காக நம்ம வெளியில் எடுப்போம், தேய்ச்சிட்டு உள்ளே வச்சுடுவோம். ஆனால் பார்க்குறப்ப அண்டா புதுசாகவும் இந்த வெங்கலப்பானை ரொம்ப பழசாகவும் நமக்கு தெரியும். பல வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினது மாதிரியும் தெரியும். ஆனால் வெங்கலப்பானை வாங்கி 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்கும். இந்த அண்டா பல வருஷங்களாக இருக்கும். நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற லௌகிக சத்தங்கள் அப்படிங்கிறது வெங்கலப்பானை மாதிரி கட்டாமுடான்னு இருக்கும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். எது? லௌகிக சத்தம். ஆனால் வேத சத்தம்ங்கிறது அதுவும் தினமும் பயன்படுத்தக்கூடியது தான். அது எப்படின்னா அண்டா மாதிரி பளபளப்பாகவே இருக்கும். எத்தனை வருடமானாலும், எத்தனை காலம் ஓடினாலும் அது பளபளப்பாகவே இருக்கும். எது? வேத சத்தம். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறா அப்படின்னா என்ன பண்ணுவா, அந்த கல்யாண வீட்டில் சீர் கொடுப்பா இல்லையா? கல்யாணத்துலாம் பார்க்குறோம் இன்னைக்கு. ஒரு சீர் சின்னத்தின்னு நீங்கள் கல்யாணத்துக்கு எதுக்கான போனீங்கன்னா சில வீடுகளில் வந்து டிஸ்பிளேலே வைப்பா. தோரம்பருப்பு, பயத்தம்பருப்பில் ஆரம்பித்து மளிகை சாமான் ஒரு பக்கம், பாத்திரங்கள் ஒரு பக்கம், குக்கரு, ஃபேனு எல்லாம் வச்சுருப்பா. கார்லாம் வெளியில் வச்சுருப்பா. எவ்வளவோ இது வந்து சமூகத்துக்கு தெரியப்படுத்துகிற, நாங்கள் இவ்வளோலாம் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்கிறாளா? அது என்ன கான்செப்ட் தெரியல. ஓகே, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுப்பா. இங்கே பெரியவா சொல்கிற, ஒரு கல்யாணத்தில் சீர் வருதுன்னா சாப்பிட்ற தட்டில் ஆரம்பித்து பன்னீர் சொம்பில் ஆரம்பித்து எல்லாமே வரும். கரெக்டு தானே? சாப்பிட்ற தட்டும் கொடுப்பா. கணவன் மனைவிக்கு சாப்பிட்ற தட்டு, பன்னீர் சொம்பு எல்லாம் கொடுப்பா. பெரியவா 2 தான் எடுத்துக்கிறார். சாப்பிட்ற தட்டு, பன்னீர் சொம்பு எடுத்து அடுத்து பேசுகிறார். இந்த சாப்பிட்ற தட்டை டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். டெய்லி 3 வேளை யூஸ் பண்ணோம்ல, அந்த தட்டு தானே. அடித்தே தேய்ப்போம், அங்கங்கே ஸ்க்ராட்ச் விழும், தட்டு இதுக்கான கீழே விழும், ஒரு நசுங்கல் இருக்கும். ஆனால் அந்த பன்னீர் சொம்பு பார்த்தீங்கன்னா எப்போவாக தான் யூஸ் பண்ணுவா, புத்தம் புதுசாக இருக்கும். இந்த எவர்சிலர் தட்டு மாதிரி லௌகிக சத்தங்கள், இந்த பன்னீர் சொம்பு மாதிரி அந்த மெருகு குறையாமல் காணப்படக்கூடியது வேத சத்தம். பெரியவா சொல்கிறார்.
வேதங்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்றைக்கும் அது புத்தம் புதிதாக இருக்கிறது. காலங்கள் கடந்தாலும் வருடங்கள் ஓடினாலும் அண்டா எப்படி பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. எப்படி சொல்றார் பெரியவா, அண்டா எத்தனையோ வருஷம் ஆகியிருக்கும். சில பேர் வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அவர் சொல்லுவார், இங்கே தாத்தா காலத்து அண்டா இது, இந்த அண்டாவை நாங்கள் என்றைக்கும் இதான முக்கிய காரியம் தான் யூஸ் பண்ணுறோம். அண்டா பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா அது யூஸ் பண்ணுறது வருடத்தில் ஒரு நாள் இருக்கலாம், இல்லை 2 வருஷத்தில் ஒரு நாள் இருக்கலாம். அந்த காரியம் முடிஞ்ச உடனே அந்த அண்டாவை என்ன பண்ணுவா, நல்லா பளிச்சுன்னு தொடச்சிட்டு உள்ள தூக்கி வச்சிருப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு காரியம் வருகிற போது அண்டாவை எடுப்பேன். எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒரு பழமையான பாத்திரத்தை அண்டாவை நாம் கொண்டாடுகிறோம். அதே போல அந்த பன்னீர் சொம்பு புத்தம் புதுசா மெருகு குறையாம இருக்கும். இத்தனைக்கும் அந்த எவர் சில்வர் தட்டு சாப்பிட்ற தட்டு மாத்திருப்போம், நம்ம அது மாத்திட்டே இருப்போம். ஆனா இந்த பன்னீர் சொம்பு அப்படியே இருக்கும், அதை மாற்றவே மாட்டோம். இது மாதிரி வேத சித்தம் வருஷங்கள் ஆனாலும் அந்த வேதத்தினுடைய துவனி, அந்த வேதம்ங்கிறது அதனுடைய சிறப்பு என்றைக்கும் இருக்கக்கூடியது, மாறவே மாறாது. எது மாறும்? எவர் சிலர் தட்டு மாறும், வெங்கலப்பானை மாறும். அதிகம் பயன்படக்கூடியது லௌகிக சத்தங்கள் போல. லௌகிக சத்தத்திற்கும் வேதத்தினுடைய சத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக மகாபிரிவா சொல்றார். வேதத்தையே தனது மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் மகாபிரிவா. வேதம் வாழ்விக்கப்பட வேண்டும், வேதமானது பலரையும் சென்றடைய வேண்டும், வேதம் படிக்கின்ற மாணாக்கர்கள் புதிதாக உருவாக வேண்டும். அப்படிங்கிறதுக்காகவே அந்த காலத்தில் பல ஊர்களில் பாடசாலைகளை மகாபிரிவா ஏற்பாடு பண்ணி திறந்து வச்சார். பாடசாலைகள் இன்றைக்கு இருக்கிற வைதிகர்கள் இன்னைக்கு பார்க்குறோம், எத்தனையோ வைதிகர்கள் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு நல்ல காரியமாக மந்திர சத்தம் காதுக்கு குளுமையாக இருக்கு, வேதம் சொல்கிற அழகு கேட்டுட்டே இருக்கலாம். அந்த வேதத்தினுடைய மகிமையை நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக பெரியவா இந்த அளவுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம மனசுல ஆணித்தரமாக பதிய வைக்கிறது. வேதத்தை என்றென்றும் நாம் காப்பாற்ற வேண்டும், அதுதான் ஒரு சங்கல்பமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.